கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். இந்த பாடத்தின் கதைகள் சில விஷயங்கள் என்னன்னாக்கா, 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை தியானித்து பார்த்தோம். இந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் ஒரு 3 விஷயம் தேவன் பேசுறதை நம்ம கவனித்து பார்த்தாக்கா, ஆகாத சம்பாஷணைகள் நெல் ஒழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா, ஆகாத சம்பாஷணை என்னன்னாக்கா, தேவன் அறியாத காலத்தில் நம்ம செஞ்சு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ தேவனை அறிஞ்சிட்ட பிறகு அதை போய் நாம் என்ன பண்ணக்கூடாது, புறஜாதி மக்கள்கிட்டயோ இல்லை நம்ம சபை மக்கள்கிட்டயோ சகோதர சகோதரர்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது அப்படின்றாரு. எதுக்காக அப்படின்னா, அந்த ஆகாத சம்பாஷணைகள் தேவையில்லாத பேச்சுகள் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய நல்ல ஒழுக்கத்தை என்ன பண்ணிடும், அது கெடுத்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த கோர்ட்லலாம் வாக்குமூலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கடைசியில் நம்ம உயிர் போகிற நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸாக எடுத்துக்குவாங்க. அதான் வாக்குமூலன்றது. அந்த மாதிரி நம்மளை அறியாத மக்களுங்க சில பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட வாக்குமூலம் பண்ணுற மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறோம் நம்ம. அப்போ இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்றாருங்க தேவன். ஆகாத சம்பாஷணை நல்வலகத்தை கெடுக்குன்றார். அதே மாதிரி என்னன்றாரு, கோதுமை மணியானது நீ போட்டு உடனே அதே மாதிரி வரதில்ல. அது நீ போட்ட மேனியை அங்கே அழிஞ்சிடுது, புது மேனியை தேவன் அங்கே கொடுக்குறாருன்றது நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ புது மேனியாக வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சாயலில் நம்ம இருக்கணும். இந்த உலகத்தில் பாவத்துக்கு மறித்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம புது மேனியாக இருக்கணும். நம்மளோட பேச்சு, நம்மளோட பழக்க வழக்கம், நம்ம செயல்கள் எல்லாமே புதுசாக இருக்கணும். இந்த உலகத்து மக்களுடைய உலக மக்களாக நம்ம எல்லா விஷயத்தையும் கலந்து கொண்டிருக்கக்கூடாது. சில விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள விட்டு விலகி இருக்கணும். அதுக்காக தான் அங்கே சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கிறிஸ்துவங்க அப்படின்னாக்கா மெஜாரிட்டி யாருன்றது கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவங்க தாங்க. புரியுதுங்களா? இந்த உலக மக்களில் கிறிஸ்துவங்க அதிக மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவங்களுக்கும் புறஜாதியான மக்களுக்கும் வித்தியாசம் இருக்குதான்றதை நம்ம பார்க்கணுங்க. வித்தியாசம் இல்லைனாக்கா நீங்கள் கிறிஸ்துவங்களாக இருந்து பிரயோஜனம் இல்லைன்றாருங்க தேவன். அப்போது இன்னைக்கு நம்மளுடைய வித்தியாசம் என்ன தெரியணும் அப்படின்னா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அன்போடும் இரக்கத்தோடும் நீங்கள் இருங்கன்னு நம்மளுக்கு சொல்கிறாரு. அப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? கிறிஸ்துவோடைய கேரக்டர் நம்மளுக்குள்ள இருக்கா? கிறிஸ்து வாழ்ந்தது போல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? புரியுதுங்களா? அன்பு தற்பொருவி நாடாது, அன்பு புறம் கூறாது, அன்பு பொய் பேசாது, அன்பு பெருமையை கொள்ளாது, அன்பு சினம் கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அன்புன்ட்டு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய பேர் அன்பு தாங்க. அன்புக்கு உருவமே அவர் தான். அப்போ என்னன்னாக்கா, அவருடைய வாழ்க்கையில் அவரை வச்சு நம்ம இந்த அன்பு அன்பு அன்புன்ற ஒரு இடத்துல அவருடைய பேரை வச்சாக்கா, இயேசு பொய் சொல்ல மாட்டார், இயேசு கோபம் கொள்ள மாட்டார், இயேசுக்கு பொறாமை இல்லை, இயேசு மேற்றிமையான கண் இல்லை, இயேசுக்கு பொய் நாவு இல்லை. புரியுதுங்களா? இதே இடத்துல நம்மளுடைய பேரை வச்சுக்கனுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இயேசுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த சாயலுக்கு நம்ம வரணுங்க. அப்போ தான் என்னன்னாக்கா, இந்த உலகத்தில் ஒரு சேஞ்சஸ் தெரியும் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும். நம்மளும் அதே மாதிரி இருந்தாக்கா, ஏன்னா அநேக மக்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கிறிஸ்துவ அறியாத மக்கள் கூட அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, கிறிஸ்துவோடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவர் யாருக்கும் எந்த துரோகம் செய்யலை, எந்த தொந்தரவு பண்ணலை, எல்லாரையும் அன்பு செஞ்சார், எல்லாரும் நேசிச்சார் அவர். அதனால கிறிஸ்துவோடைய ஃபோட்டோ அவங்க வீட்டில் அவங்க பூஜாரியில் வச்சுருப்பாங்க. அவர் மேலே ஒரு மரியாதை கனம் அதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அவர் ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய கேரக்டர் அவருடைய கேரக்டரும் ஒத்து போகலன்னாக்கா நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, ஜனங்க லைக் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கிற குறைகள் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம வாழலங்க. புரியுதுங்களா? நம்மக்கிட்ட உண்மை இல்லைங்க, ஆனால் நம்ம தேடி வந்தார்.
அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதி நம்மளுக்கு இல்லை. ஆனால் நம்மள என்ன பண்ணுறாரு, நம்மளை தகுதிப்படுத்துகிறாரு. நம்ம நெல்லங்கோ இல்லைங்கோ, ஆனாலும் அவர் நம்மளை என்ன பண்ணார், தேடி வந்தார். நம்மகிட்ட உண்மை இல்லை, நம்ம நெல்லங்கோ இல்லை, அவர் சொல்கிற வகையில் நம்ம நடக்கலை, நம்ம நீதிமான் இல்லை, இருந்தாலும் நம்மளை தேடி வந்தாருங்க. நம்மளை பரிசுத்தமாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கினாக்கா போதும். புரியுதுங்களா? வித்தியாசம் வரும்னாக்கா வராது. வித்தியாசத்தை நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் மாற்றணுங்க. நம்மளை தான் நம்ம சீர்படுத்திக்கணும். அதுக்காக தான் தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு அடையாளமாக ஆகாத சம்பாஷணைகள் நெல்வழுக்கத்தை கெடுக்கும். நீ பூமியில் என்ன பண்ணுற, ஒரு விதையை விதைக்கன்னா புது மேனியை தேவன் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ மாம்சத்துங்களுக்கு மாம்சம் வித்தியாசம் இருக்குதுன்றாரு. மச்சத்தின் மாம்சங்கள் வித்தியாசம், மிருகத்தின் மாம்சங்கள் வித்தியாசம், மனுஷர்கள் மாம்சம் வித்தியாசன்றதுல வித்தியாசம் இருக்குது. ஒரு விதைகளுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் உயிர் கொடுக்குறவர் தேவன், நம்மளை வளர வைக்கிறவர் தேவன். அவருக்கு நம்ம என்ன பண்ணோன்றது நம்ம பார்க்கணும். கர்த்தர் தம்மை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ப்ரேயர் பண்ணிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு சோத்திரம் சுவாமி. இந்த நாளை கொடுக்கிறப்ப உமக்கு சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம். அந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் விட்டு விடாதபடிக்கு உங்களுடைய சத்திய வார்த்தைகள், சத்திய வசனத்தை எங்கள் இதயத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் கனி கொடுக்குற பிள்ளைகளாக வாழ வளர உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபித்ததை ஜெபிக்க மறந்தது உன் கரங்களில் புகழும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர ஒவ்வொரு குடும்பம் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எழுப்புறதுக்கு உண்டாக்குங்க தகப்பனே. பலப்படுத்துங்க சாமி. அப்பா, மார்த்தால போல ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்றதும் போல உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்டு நல்ல விசுவாசத்தில் வளர்த்துக்கு உதவி செய்யுங்க. அப்பா, மோசையை போல எனக்கு பிரியமான மனுஷன் சொல்கிற பேரை வாங்குறதுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. என் வீட்டில் சுதந்திரமானவன் சொல்லியிருக்கிறீங்க. தாவீதுக்கு என் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர் செய்வார் அப்படின்றத நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவோடைய அடிசவரில் நடந்து ஒவ்வொரு நாங்கள் உம்முடைய வயலில் வரத்துக்கு உம்முடைய ஆவி கொடுத்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகர் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.